D.ANA கரஸ்பாண்டன்ட். இன்னைக்கு வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா வந்து ஃபார்மர்ஸ் இது சம்பந்தமா எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். போன வாட்டி பாசிபிள் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த வாட்டி அதை பாசிபிளுக்கு கொண்டு வர மாதிரி நிறைய ப்ரூஃப் சொல்லியிருக்கீங்க. வந்து விவசாயிகளுக்கு நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு லோகோ ஒன்று எம்பளம் ஒன்று நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன இன்டென்ஷனல் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு எம்பளம் இருக்கு. இல்ல இப்ப இல்ல, அது 16ல இருந்து கொடுக்குறேன். நான் ஆட்சிக்கு வந்தா மாத்துவேங்க. எனக்கு அடையாளங்கிறது ஒரு அது திருவிழிபுத்தூர்ல இருக்கிற அந்த ஆண்டாள் கோயில் இருக்குல்ல, அதுதான் வச்சிருக்காங்க. அது எனக்கு உலக பொதுமறை தந்த வள்ளுவ பெருமானார் தான் என் இனத்தின் பெருமைமிகு அடையாளம். அதுதான் அதை வச்சு அது அந்த முத்திரையை மாத்திரம், தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்திரம், தமிழ்நாட்டின் ஆட்சி முறை எல்லாத்தையும் மாற்றும் போது அதை மாத்திரம், அதை எடுத்துறேன். எல்லாருக்கும் பொதுவாக வள்ளுவ பெருமகனாரை வந்து எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய திருக்குறள் நூலகத்தில் இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால திருவள்ளுவர் தான் எங்களுடைய அடையாளம். அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளமா இருக்கும். அதை மாற்றுவேன். நான் இப்போ அருள்மொழிவர்மன் 4th ஸ்டேட் தமிழ். இப்போ வந்து ஒரு மொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புறாங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது தொடர்புக்கு அண்ணா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ஒரு மொழி கொள்கைனா ஆங்கிலம் படிக்க கூடாதா அல்லது எப்படின்னு கேட்கிறேன். இல்ல, அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் வந்து நாங்க கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்களை இல்லாம அமெரிக்கா உச்சரிப்பு இருந்தா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்பு இருந்தா அந்த அவர்களை ஒரு இடைக்கால பேர ஆசிரியர்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த உச்சரிப்பு கற்றுக் கொடுப்போம். நாங்கள் அதை மெனக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு ஆங்கிலம் வந்து கட்டாய பாட முடியாது. கெடுவாய்ப்பா வெள்ளக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியா இருக்கு. அப்போ அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயன் இல்லை. பிரான்ஸ் எல்லாம் ஆங்கிலம் பேசவே மாட்டான், பேச மாட்டான். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கத்துக்கலாம். விரும்பினா ஹிந்தி கத்துக்க. ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கில கட்டாய பாடத்தில் வந்துருது. விருப்பமா நான் பிரெஞ்சு கத்துக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கத்துக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஸ்பானிஷ் கத்துக்கிறேன், லத்தீன் கத்துக்கிறேன், எது வேணாலும் நீங்க விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதுல எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். சரி, இப்போ பாலியல் சமத்துவம் அப்படின்றதுனால தான் நம்ம வில்லிவாக்கத்துல திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பும் கொடுத்திருக்கோம். ஆனா நீங்க தேர்தல் அறிக்கையில திருநங்கைகள் திருநருக்கு தனி மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால அது ஒரு பாகுபாடா இருக்காதா? இல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அந்த சிகிச்சைகளை வந்து சிக்கல் இருக்குது, மற்றவங்க பொதுவாக செய்யறது இல்லது. அதனால அவங்களுக்கு அது தனி மருத்துவமனை இருக்கிறதா சிறப்பு. அது ஒரு மருத்துவமனையில தனி பிரிவு. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு இருக்க அவங்களுடைய கோரிக்கையை தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு இதுல இருந்து நீங்க அந்த பாலியல் மாற்றத்துக்கு வருது இல்ல, அதை நீங்க பொது மருத்துவமனையில் செய்ய தயாரா இருக்கல, தனியார் மருத்துவமனையில் செய்ய தயாரா இருக்கல, இல்ல இல்ல. அப்ப நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? மாற்ற வேண்டியிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். தனியார் பள்ளி கல்லூரியில் இருக்க தங்கும் விடுதியில தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு என்று தனியா விடுதி இருக்கா? இல்ல. ஏன் அரசு பள்ளியில மட்டும் இருக்கு, அரசு கல்லூரியில் மட்டும் இருக்கு? யார்கிட்ட தீண்டாம இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அரசு கிட்ட இருக்கு. நீ தனியார் முதலாளி அந்த பள்ளிக்கூடத்துல போய் இந்த சாதியா அந்த சாதியில ஒன்னா இருந்து படிக்கிறா, ஒன்னா சாப்பிடறான்ல, ஏன் நீ உன் பள்ளிக்கூடத்துல தனியா தங்க விடுதி வைக்கிற, ஒன்னா வைக்க முடியல? இப்ப நான் வரும்போது நீ எப்படி பண்ணுவீங்க? நீ தனியா விடுதி கேட்பியா? தனியா சொல்லுவியா? நீ ஒரே விடுதியில படி, என்ன சான்றிதழ் படி, எங்கேயாவது போ. அதையே சாதிக்க முடியல. அப்போ அது அவங்களுக்கு தேவை. அவங்க எனக்கு வச்ச கோரிக்கை தான் அதில் வச்சிருக்கேன். அதனால அது பொது மருத்துவ நீங்க ஒண்ணு கேட்போம். கொரோனா நேரத்தில் ஏதாவது தனியார் மருத்துவமனை ஒரு நோயாளி எடுத்து மருத்துவம் செஞ்சதா இருக்குதா? முழுக்க அரசு மருத்துவர்களும் அரசு செவிலியர்களும் தான் சேவை செஞ்சு காப்பாத்தினாங்க. அப்ப அது புரியுது இல்ல? அது மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்கனால ஒரு பொது மருத்துவமனையில் அவங்களுக்கு தனி பிரிவு, அவங்களுக்கு தனி மருத்துவம். உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அவங்க படுற அந்த துயரத்தை நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்றதுல அந்த மதிப்பு தெரியும். இப்போ நீங்க சொல்ற விஷயம் எல்லாருமே மிக சூப்பரான சிந்தனைகள், தற்சார்பு பொருளாதாரம், பால் வளத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லாமே நீங்க பேசும்போது குறிப்பா அந்த பால் சொல்றது 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்க பேசும்போது இது எல்லாமே நீங்க சொல்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரல. ஏன்னா 2500 ரூபாய் கொடுக்கிறது, 2000 ரூபாய் கொடுக்கிறது, 5000 ரூபாய் கொடுக்கிறது மக்கள்கிட்ட வரவேற்பு பெறும்போது இது ஏன் போய் சேர மாட்டேங்குது? அதை சேர்க்க தவறிட்டோமா? இது என்ன காரணம்? அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து இத பொது புத்தியில வந்து இப்பவுமே சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றான், சீமா வேளாண்மை செய்ய சொல்றான். அது இப்ப உங்களுக்கு எங்க கிராமத்திலேப்பா 10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செய்யறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை எங்க இருக்காரு? துபாயில இருக்காங்க. துபாய் மாப்பிள்ளை துபாய்க்கே கட்டி கொடுக்க போற மாதிரி. அது ஒரு நோய் தானே. அவன் அங்க போய் ஒட்டாங்க தான் மேப்பான். இப்ப இங்க வேளாண்மை செய்யறவனுக்கு வந்து மதிப்பு இருக்காது. அப்ப அதுக்கு மதிப்பு உயர்த்தணும்னா அது அரசு பணி ஆகினாதான் மதிப்பு ஏறும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதுக்கு கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க வேலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வந்து நான் வந்து மருத்துவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா தம்பி, கல்வியை நல்லா உங்க பிள்ளைகள் கொடுத்துட்டேன்னா நீரெல்லாம் விநியோகம் பண்ணிட்டேன். நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எங்க அம்மா 30 குடுவை வாங்குற தண்ணி, ஒரு குடுவை எவ்வளவு? 1000 ரூபாய்க்கு தண்ணியை வாங்கி குடிக்க முடியாது. நான் தண்ணியை கொடுத்துறேன், தடையில்லாத மின்சாரம் தந்துறேன் குறைந்த கட்டணத்துக்கு, நானே உற்பத்தி செஞ்சிடல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தா நீங்க செலவு பண்ணிடுவீங்களா தம்பி? எவ்வளவு பொருளாதாரம் எங்க போகுது என் குடிகளுக்கு? மருத்துவம் கல்விக்கு குடிநீருக்கு தான் போகுது. அதை வந்து நான் முழுக்க குறைச்சிறேன். சுத்தமா மறந்துரு, நீ இதை மறந்துரு, நான் தந்துறேன், வேற சொல்லு, அது ஏன் பொறுப்புன்னு இல்ல அப்படின்னு சொல்லிடுது. அரசு பொறுப்பேற்று. இது என்னன்னா இவங்க பொது புத்தியில இது ஒரு இழிவா பேசி ஆடு மாடு மேய்க்க சொல்றா, ஆடு மாடு மேய்க்க சொல்றா. அப்ப சாராயம் வைக்க சொல்ற, சாராயம் ஊத்தி கொடுக்குறாங்க. எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சு தான் ஊத்தி கொடுக்குறான். உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு சட்டசபையில் எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது 400 பேர் வாயுக்காவலர் வேலைக்கு 400 பொறியாளர்கள் நினைச்சிருந்தாங்க. இங்க ஒரு கோட்பாடு இருக்கு தம்பி, எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவுன்னு ஒரு கட்டிடத்தை கொடுக்கணும். எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா இழிவு. இப்ப நீங்க தச்சு வேலைக்கு வரதில்ல, கம்பி கட்டுறதுக்கு வரதில்ல, கொத்தனார் வேலைக்கு வரதில்ல, எந்த வேலைக்கு நீங்க வரதில்ல. ஆனா இதையெல்லாம் தான் அப்படியே போய் வெளிநாடுகளை செய்வீங்க. அப்ப அது என்னன்னா கழிவறைகள்னால கண்ணுக்கு தெரியாம இப்ப கழுவணும் உளவியல் நோய். அதான் தப்புங்கிறேன் நான். அது தப்புங்கிறேன். நீ எந்த வேலையும் செய்யலாம், மதிப்பு மிக்கது. அப்ப அதை கொண்டு வரணும்னா நான் அரசுன்னு சொன்னாதான் அது பெருமைக்குரியதா தெரியுது. அப்ப நான் வரும்போது ஒரு தடவை பண்ணி காட்சிட்டேன்னா சரிதான் அப்படின்னு மக்களுக்குள்ள தான் சொல்ல ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்ப இலவசத்துல இழக்கிறாங்க. இந்த பணத்தை எங்க இருந்து 5000 ரூபாய் 6800 கோடி முதலீடு பண்ணிருக்கு.
6500 கோடி அரசு காசை எடுத்து தன் வாக்கை உறுதி செய்து. இப்ப எவ்வளவு கொடுமையான நிர்வாகம் இது யாருமே கேட்கல. இப்ப நம்ம இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு கொடுத்துட்டீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இது எப்படி ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமை நீங்க சொல்றீங்க? நீங்களும் தேர்தலை சந்திக்கிறீங்க, நானும் தேர்தலை சந்திக்கிறேன். இது எப்படி சம வாய்ப்பா இருக்கும்? உங்ககிட்ட அதிகாரம் இருந்து டப்புனு காசு எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரே நாள்ல 1,31,00,000 வங்கி கணக்குல போட்டீங்க. நான் என்ன செய்யலாம்? எப்படி இருக்கு? இதுதான் ஆபத்து. நீங்க கொண்டு போய் சேர்க்கலைங்கிற அண்ணன் ஒரு குரல், என்னை சுத்தி என் பிள்ளைகளின் குரல், நாங்க எடுத்து பேசுறோம். என்னை முறியடிக்க இவர் இதை சொல்வாரு, இது சொல்வாரு. கியூபா வேற ஏதாவது வளம் இருக்கா கரும்பை தவிர? இல்ல. நார்வே, டென்மார்க்ல மாடு தவிர ஏதாவது வளம் இருக்கா? பிரேசில் கரும்பு, பசு அது தவிர ஏதாவது வளம் இருக்கா? அந்த நாடெல்லாம் தச்சார் வட இல்லையா? அப்போ ஒரு வளத்தை வச்சு ஒரு நாடு சிறந்த கட்டமைப்புகள் இருக்கும்போது இவ்வளவு நிலமும் வளமும் வச்சு மனித ஆற்றலை வச்சு ஏன் நாடு ஏன் வறுமையில் இருக்கு? ஏன் நாடு ஏன் இலவசத்துக்கு இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்கு. நான் ஏன் கையேந்தணும் சாப்பாட்டுக்கு இலவசத்துக்கு? இப்ப அது வந்து அந்த அருமை புரியாது. நீங்க சொன்ன தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்றேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், அப்படி வாழைத்தார் அப்படி தொங்கும். அது தலையில நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே நான் நல்லவன்டாட்டே, உனக்கு நல்லதாட்டே, என்னை சாப்பிடான்னு அதை கவனிக்க மாட்டான். உள்ள வச்சிருப்பான் சிகரெட் பான் பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்ப ரொம்ப நாளா நான் தலையில தொங்குறேன் வாழைப்பழம் மாதிரி, அதை ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்றாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்துல பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள். இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்துல வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள். அப்படிதான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்ங்கிறார் ஐயா. அதுக்கு சான்று சொல்றாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல மாறுவேட போட்டி நடக்குது, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 2வது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 3வது பரிசு ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. பாத்தீங்கன்னா அவரை மாதிரி நடிச்சவன் முதல் பரிசு, அவருக்கு 3வது பரிசு. அப்ப நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எழுதுறவள ஐயா எழுதியிருக்காரு. அது மாதிரி அவர் அதுக்கு நிறைய சான்று சொல்றாரு. ஒரு பண்ணி மாதிரி ஒருத்தன் கத்துறான், சின்ன வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி மாதிரி நல்லா கத்துறான். அவனுக்கு தெருவில் கத்தும்போது நிறைய காசு வருது, அதை வச்சே சாப்பிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட அருமையா நான் கத்துறான்னு கத்துனோன்னு கத்தி காட்டுறேன் போட்டி. இந்த மாதிரி மேடையில எல்லாம் உட்காந்துருக்காங்க மாதிரி. நான் கத்துறேன், இவன் போலி அவன் தான் நல்லா கத்துறான், ரொம்ப நாள் கத்திட்டு இருக்கணும் தான் ஆதரவு அதிகமா இருக்கு. கடைசியா ஒரு நாய் நீ பாடுற அப்படின்னு ஒரு சாக்கு, ஒரு கோடி சாக்கு போட்டு இருந்தா உண்மையில ஒரு பண்ணி படுத்துருக்கு. அதுதான் இவ்வளவு நேரம் கத்திச்சு. அப்ப இவன் சொல்றாரு, டேய் உண்மையான பண்ணியின் சத்தத்தை இந்த போலியை கேட்டு 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 மறந்துட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் நாங்க கத்துறா அந்த பண்ணி தாண்டா கத்திச்சுன்னு. அப்படி இந்த போலியை கேட்டு கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளா மறந்துட்டாங்க. அது உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்க தான் இந்த அறிவு தளத்தில் கடத்தி கொஞ்சம் கவனிங்க இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, ரொம்ப நாளா சொல்றாங்க பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே தலை சிறந்த நாடா நம்மளால மாற்ற முடியும். அது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை. அவரவர் வாழ்விடத்துல நீங்க ஒரு சணல்னு ஒன்று இருக்கு, ஹெம்ப்னு ஒரு செடி சணல், அதுல இருந்து நான் எவ்வளவு நம்ம மேம்பட முடியும் பொருளாதாரத்தில், கார் தயாரிச்சுக்கலாம், பெட்ரோல் தயாரிச்சுக்கலாம், செங்கல் தயாரிச்சுக்கலாம், மழை பெய்ய நொறுக்க வேண்டியதுல எல்லாமே அதை தயாரிக்க முடியும். அதை வளர்க்கறதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். அதுதானே உங்களுக்கு. அப்ப அது ஒரு சொல்றதை இப்ப நீங்க சொல்ல முடியலன்னா நம்ம இவர் இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்னு போறது தானே. நீங்க ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு அவமானம்னா, நான் அப்ப நீங்க நபிகள் மேய்ச்சிருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காங்க, இறைவன் இயேசு மேய்ச்சிருக்காங்க. அப்ப 3 பேரையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, அப்படிதான் அர்த்தமா இது? தமிழ் மெய்யியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரை மாத்தி தமிழர் அறநிலைத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா தமிழிலும் வழிபாடு செய்யலாம் இப்ப இருக்குது, தமிழ்ல மட்டும் தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்ப இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் வந்து முழுமையா நீங்க வந்து ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, என் இறைக்கு முன்னாடி நீங்க இன்னொரு மொழியில நீங்க வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனா இருக்க முடியும்? நீங்க கிறிஸ்தவ வந்து இது சொல்றாங்க அங்க பள்ளிவாசல சொல்லி எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அது என் இறையில அந்த மார்க்கம் வந்து அரபியால இருந்து வந்ததை நாங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வந்து வழிபாட்டை தவிர அந்த வாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழ் தான் சொல்லுவாங்க. நான் எத்தனை திருமணங்களுக்கு சாட்சியா நின்று கையெழுத்திட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கொண்டு நைசித்து அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவன் வந்து முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல, அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியா என்ன பண்றான், அவன் தாய்மொழியில வழிபடலாம் சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்க பிதாவேன்னா உங்களுடைய ராஜ்யம் வருகன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உங்களுடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா உன் தமிழோட சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன், அவையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன் சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழ்ல ஏன் சொல்லல? எனக்கு திருப்புறங்கள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, பட வேண்டியதானே? பக்தி திருமுத்து பட வேண்டியதானே? சொல்லுங்க, என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்ன நெஞ்சு நீங்க தான் தாழ்வாழ்க பட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க பட முடியாதா? எதுக்கு தேவாரம் திருவாசம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார் ஒரு வாசத்துக்கு உருவா, திருவாசத்தை மொழிபெயர்த்த செய்ய போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில் வழிபடணும், அதான் முக்கியம். அது சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் வேணாலும் அர்ச்சனை அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணும்ங்கிறதா எனக்கு பிரச்சனை. அதுதான் முதன்மையானது. அங்க ஏன் உட்காந்துட்டு அங்கேயும் போய் சமஸ்கிருதத்துல சொல்லணும், அதுக்கு அவங்களே சொல்லிட்டு போயிடலாமே. விளங்குதா? அப்புறம் தமிழர் அறநிலைத்துறைன்னு மாத்தவன்றீங்க, இந்துங்கிற பேரை நீக்குவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்துன்னு ஒரு சமயம் இருக்கா? இது கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி. சமணன், பௌத்தன், சீக்கியன், உங்களுக்கு தெரியும், இங்க வைணவன், எல்லாரும் சைவன், எல்லாரும் சேர்த்து இந்துன்னு சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல ஆகிறோம். என் சமயம் சைவம், நான் சிவனை வழிபடுகிற சிவசமயம். என் சொத்து பத்திரத்துல, எங்க வீட்டுல எங்க அப்பாவோட சொத்து பத்திரத்துல சிவசமயம் இருக்கு. என் கோத்திரம் வந்து என் மகனுக்கு எனக்கு சிவ கோத்திரம். அப்ப நாங்க முருகனை வழிபடுகிற சைவர்கள், அப்ப சிவனை வழிபடுகிற சிவசமயம். மாலை வழிபடுகிற மாலியம். திருமால்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்க? எங்க மாயவன் கண்ணனாகிறன். கண்ணன் என்றாலும் மால் என்றாலும் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை நாங்க மரியாதையா அழைக்கணும்னு மதிப்போடு அழைக்கணும், திருமால் பெருமாள் அழைக்கிறோம். என் பெருமாள் கோயிலே எங்க ஆண்டாள் பண்ண பாசுரங்களை பாட வேண்டியது என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டாள் என்ன மொழியில பாடினா என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எங்க பெருமாள் கோச்சுக்கு போயிடுவாரு? 63 நாயன்மார்கள் இந்த தேவாரத்தை பாட வேண்டியது என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நான் சொன்ன மந்திரத்தை நான் பாடவா? திருவாசத்தை பாடவா? எங்க சிவன் கோச்சு போயிடுவானா? அவன் சொன்ன மணி நெட்டி உமிழ்ச்சங்கள் தலல்புரை சடர் சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே
தந்த மொழிடா அப்படிங்கிற அந்த மொழியை நீங்க பாடம் பண்ணி என்ன பண்ணுவீங்க நீங்க? முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே அவன்தான்ங்கிறதான இலக்கியம் சொல்லுது. அப்ப பின்ன என்ன? நீங்க வேற ஏதோ நான் அமெரிக்கால போயிட்டு தமிழிலும் அப்படின்னு போட்டா பரவாயில்ல. கோயில கட்டது நானு, முன்னாடி இறைவனா இருக்கிறவன் அவன், எழுதுனது எங்காது. அப்ப என் மொழி என் இறைக்கு முன்னாடி சொல்லியானே. அதனால தமிழர் சமய அறநிலை தான். என் முருகனை, என் சிவனை, என் மாயவனை வழிபடுறதுக்கு எதுக்கு இப்ப இந்து சமயம் இருக்குது? இப்ப ஆந்திராவில் இப்ப நீங்க வந்து நான் வட இந்தியாவில் இருக்கிற தெய்வங்கள் ஒன்று இருக்குது. இப்ப நீங்க இந்து சமயம் போடுவீங்களா? அது எப்படி போடுவீங்க? அதே இறையை நான் என் சமயத்திலிருந்து வழிபட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? என்ன வருது சொல்லுங்க? நீங்க எங்க வச்சுக்கிறீங்க? அது என் முருகன் வேலை, எங்க சிவன் வேலை, அது எங்க பெருமாள் திருமால் வேலை. உங்களுக்கு அது என்ன பிரச்சனை இருக்குது? சார் ஆனா நீங்க இப்ப எது தனியார் பணின்னு சொல்லுங்க. என்ன எந்த பணி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு யாரோட தொழிற்சாலை? கொண்டாய் முதலாளி அவர் இங்க வந்தாரு. ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,80,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. மழை நீர்னு சொல்றோம், ஆங்கிலத்தில் வெச்சல் வாட்டர். 15 லட்சம் கார், 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்றீங்க. நீங்க இந்த கொரியன் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞருக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன மாரியத்தாவில் வேண்டிட்டாரா? இல்ல திருப்பதி வெங்கடாசல வேண்டிட்டாரா? இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீரை வேணாலும் உறிஞ்சிக்கலாம். உற்பத்தி செய்யற பொருள் விரைந்து எடுத்து போல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை இருக்கு. தடையற்ற மின்சாரம். ஒரு அரை மணி நேரம் மின் இழப்பு ஏற்பட்டா உற்பத்திக்கு ஏற்படுற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு. அதனால நீ வரல, எனக்கு வேலை கொடுத்தா வர, உனக்கு வேலை தானே வேணும். அரசாங்க வேலை நான் தரேன். அதே நிலத்தை வச்சு உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்யற, சோறை இறக்குமதி செய்யற. நான் சோறை ஏற்றுமதி செய்யற, காரை இறக்குமதி செய்யறேன். தட்சாலி வரானார். நீங்க என்ன நீங்க வச்சுக்கிறீங்க? நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சான் பிரான்ஸ், 50 லிட்டர் தண்ணீர் குடிக்குது. புளிஞ்ச அரை கிலோ கவலை கூட வரல, நிப்பாட்டான்ட்டான். ஏன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கவன் அந்த பணத்தையும் தங்கத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுறான். ஐரோப்பிய கண்டம் நாடு முழுமைக்கும் அவன் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்க. எந்த நாடு நீர் அதிகமா வச்சிருக்கானோ அவன் தான் பணக்கார நாடுன்னு வந்துட்டாங்க. அப்ப நீ என்ன பண்றான்? அவன் பிரான்ஸ் ஆக நீர் ரொம்ப திங்கிற கண்ணு தெரியாம கலவுறான், நிப்பாட்டான்ட்டான். சீன பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி வர 8600 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வர வளர்ச்சி நிற்பா வளர்ப்பதை நிறுத்தான்ட்டான், இறக்குமதி பண்ணிக்கிறான். ஏன் இவன் இதே கொரியன் முதலாளி அவன் ஊர்ல கொரியால உட்கார்ந்து இந்த போடு இந்த கொண்டாய் காரை தயாரிக்க வேண்டியதானே? என்ன வேணாம்னு சொல்லி உனக்கு வேலை தானே நான் தரேங்கிற. அப்புறம் அவன் கொரியன் முதலாளி வந்தா தான் காசு உனக்கு இனிக்குமா? நான் கொடுத்த காசு காசுக்குமா? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேலை தானே வேணும், வேலை தானே வேணும். நீ பாட ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்ய உனக்கு அவமானம் அல்ல? கறி ஆந்திராவில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இறக்குறீ, உனக்கு வெக்கம் அல்ல? வெக்கம் அல்ல? ஏன் உனக்கு ஆடு? நீ மேய்க்காத, உனக்கு நீ வெளியில போ, உனக்கு மேய்க்க நான் மேய்ச்சிக்கிறேன். உனக்கு என்ன? ஆனா காரி தின்னா காட்டி வச்சு உதச்சு போடுவேன். என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? ஏதோ அவமானம் பாரியா? அரசு சாராய கடை தந்து குடிக்க வைக்கிறது, அங்க படிச்சவனை ஊத்தி கூடாது. என்ன நீ வச்சுக்கிறீங்க? அது அரசு வேலையா இருக்கலாம். நான் சொல்ல அரசு வேலை, உலகத்துக்கு சோறு போடுறேன் அரசு வேலையா இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்றான்டா என் பாட்டேன், சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்து முளவே தலைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் பார்க்க நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றத்து போன துறை கூட வாழ முடியாத விவசாயி கைமடங்கி படுத்துட்டாங்கிறான். உழவன் இல்லாம ஒண்ணும் இல்ல. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதாரம் வேளாண்மை தான் இருக்கு. நான் போட்டுக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லா விவசாயத்துக்கு வந்ததுதான். அப்புறம் நீ அதெல்லாம் என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துச்சா, திடீர்னு இது வந்துச்சா, அந்த இது வந்துச்சா, உடை வந்துச்சா, எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியுது இல்ல, எது கேவலம்னு தெரியுது இல்ல. பீசா பக்கத்து கோக் குடிக்கிறது உனக்கு நாகரிகம், நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீர் கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம் வருது, கரும்புச்சார் பதநீர் இளநீர் பழச்சார் வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாட்டேன். நீ பழச்சார் கடையில் எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்கு. இதை மாற்றணுங்க, அதுக்கு தான் தலைகள் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகள் மாற்றம்ங்க. சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான், சீமா ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. நீ வாய்ப்பு தரல, சரி ஆண்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லானே விரட்டி வெட்டி அடி, கல்லெடுத்து கூட எரிச்சிலுவில் கூட ஒரு தடவை கூடு. அப்ப தெரியும் அது கற்பனையா இல்ல அது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில் தெரியும்? நான் 15 வருஷமா கத்துறேன், இது மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் தம்பி. ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி எத்தனை ரூபாய் நினைக்கிறீங்க? அமெரிக்கா 13,000 ரூபாய், ஒரு கயிற்று கட்டில் 40,000 ரூபாய், ஒரு ஓலை கொட்டம் 500 ரூபாய். ஜப்பான்ல வாங்குற அரபு நாடுகள் இருந்து, ஜப்பான் சீனால இருந்து போகுது. சந்தை பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. திடீர்னு தக்காளி விலை ஏறினவன என்ன வாடுபட்டிய தக்காளி வித்தே ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்துட்டான். தக்காளி நான் கத்தி கிடந்தான். அப்புறம் வெங்காயம் தான். அப்பெல்லாம் எனக்கு சிரிப்பா வரும். என்னவோ ஒண்ணு உங்களுக்கு எது இது என்ன பண்றது? சரி போங்க. இனிமே நாங்க சொன்ன போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு பேசணும் போடுது. ஆனா இப்ப இந்த தூய்மை பொறியாளர் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து சொல்றீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழு சேர்ந்தவர்கள் மட்டுமே தூய்மை பணியாளர் அந்த பணியில இருக்காங்க. இதை முற்றிலும் தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. முற்றிலும் தடை செஞ்சுட்டா அதுக்கு மாற்று என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இதை வந்து ஒரு பெருமைக்குரிய அரசு பணியாக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனா சமீபத்தில் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் போது அவரை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வந்தப்ப ஒரு அரசு கட்சி தலைவர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை முரண்பாடு வரது எப்படி பாக்குறீங்க? இல்ல நம்ம வந்து இதுல என்ன தம்பி, ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யறதுங்கிறது தான் இது வந்து அது இழிவாக்குறாங்க. இப்ப வேளாண்மை வந்து நான் ஒன்று சொல்றேங்க, வேளாண்மை செய்கிற வேளாளர் உங்களுக்கு புரியுதா? இப்ப கடல்ல வேளாண்மை, இப்ப மீன் பிடிக்கிறவர் மீனவர் நீங்க சொல்ற மாதிரி போயிருக்கிறோம். இப்ப நான் வேட்டையாடுறேன்,
விடுமுறை காலங்களில் வேட்டையாடுறேன், நான் வேடுவன் ஆயிரேன், நான் குறவர் ஆயிரேன், நான் ஆடு மாடு வளர்க்கிறேன், நான் ஆயராயிரேன், நான் வேளாண்மை செய்கிறேன், வேளாளர் ஆயிரேன், எங்க உறவுகள் கடல்ல மீன் பிடிக்கிறாங்க, நான் கம்மாயில மீன் பிடிக்கிறேன், நானும் மீனவர் ஆயிரேன். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இப்போ எந்த வேலையும் யாரும் செய்யலாம். நீ ஒரு இழிவுன்னு கருதாத, அரசு வேலையாக்கு படிச்சவன் படிக்காதவங்க எல்லாரும் செய்யலாம். இந்த முறையை மாத்திரவங்க துப்புரவு பண்ணிடுவேன். இப்போ அமெரிக்கா, சிங்கப்பூர்ல எப்படி பண்ணுது? ஒரு நவீனமா நல்ல சுகாதாரமா பூட்ஸ் கிட்ஸ் கிளவுஸ் எல்லாம் போட்டு வண்டி வச்சு சுத்தமா எடுக்கலாம். முதல்ல குப்பை இல்லாத நகரத்தை உருவாக்க நம்ம கத்துக்கிறோம். எதுக்கு தூய்மை? எதுக்கு நீ சுத்தம் அசுத்தமாகுது? எதுக்கு குப்பை வருது? எப்படி வருது? எப்படி வருது? ஏன் நீ வீட்டை நீ குப்பையா போடுவியா? அப்படி நாட்டை குப்பையாக்குற? நான் வரும்போது நீ அப்படிலாம் குப்பையை போட முடியாது. எல்லாம் தெருவில் எங்கு பார்த்தாலும் உன் வீட்டுக்குள்ள தவிர வெளியில் நடந்தா ரெண்டு கண்ணு பார்த்துட்டே இருக்கும். முழுக்க கண்காணிப்பு கருவியால கண்காணிச்சுவேன். நீ தப்பிக்கவே முடியாது. குப்பையை அங்கிருந்து தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. குப்பையை கூட ஒழுங்கா படுத்த தெரியாதனால குப்பை மேல தானே போகும். அதனாலதான் அவங்க தூய்மை பணியாளர் என்பதையும் தாக்கி தூய்மை பொறியாளர்கள் மாத்தி அதை அரசு பணியா மாத்துவேன்னு சொல்றேன். நீங்க அந்த குப்பை அந்த பணியை நீங்க இதுக்கு நான் அதுக்கு குப்பையில தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மரக்கண்டு நடக்கூடாதா? சொல்லுங்க, மரக்கண்டு நடக்கூடாது. மற்ற வேலைக்கு பயன்படுத்தக்கூடாதா? இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டத்தில் பல பேர் வேலைக்கு எடுப்பேன். அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து அந்த பகுதி நேரம் போக இப்ப தென்கொரியால அவர் என்ன சொல்றாரு? போய் நீ பகுதி நேரம் சண்டை வரும்போது சண்டை போய் இப்ப மாடு மேய்ன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. சொன்னது சிரிக்கிறீங்களா? இப்ப நான் சொல்றது தானே அவர் இப்ராஹிம் டோரே பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு திணிந்து ஒரு நிலத்துக்குள்ள பண்ணும்போது நம்மளால பண்ண முடியாதா? ஒரு கனவு இருக்கணும்ல. இப்ப நான் சொல்லும்போது சிரிக்கிறீங்களா? கெஜ்ரிவால் எப்படி பண்ணல? அந்த 5 ஆண்டுகள் அந்த இதுல பண்ணிட்டார்ல, அவளை தூக்கி கொண்டு வந்துட்டார்ல. 60 ஆண்டுகள் நீ பண்ணலையே. அப்ப உனக்கு நோக்கம் இல்ல, அவனுக்கு நோக்கம் இருந்தது. அங்க அந்த பெரிய மனுஷன் அந்த பினராயி விஜய் எப்படி தரத்தை உயர்த்தி கொண்டு போயிட்டாப்ல. பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அறிவு தானே. அதை கொடுக்க உனக்கு வாக்கு இல்ல. என்ன நீங்க படிக்க வைக்கிறத விட்டு குடிக்க வைக்கிறதுல கவனம் பண்ணிட்டு இருக்க. 2000 அரசு பள்ளியை மூடுற, 2000 மது கடையை கூட்டுற. சார், பாடத்திற்கான உள்ளொதுக்கீடுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லிருக்கீங்க. அப்ப உங்களோட நிலைப்பாடு அதுல என்ன? இல்ல மாற்ற வேண்டியது இல்ல நீங்க எந்த குடிகளினுடைய இட பகிர்வு, ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது. ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒதுக்கீடு பண்ணி தான் நம்ம ஒதுக்கிட்டாங்க. இட பகிர்வு தான் பகிர்வு. அது என்னன்னா, எங்க பாட்டனார் அயோத்தியாஸ் என்ன சொல்றாரு? நீங்க சமபங்குங்கிறத நான் ஏற்கனவே எதிர்க்கிறேங்கிறார். அதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்துறாரு. எப்படின்னா, சமபங்கு நீங்க பன்னெடுங்காலமா நீங்க மாளிகையில் இருப்பீங்க, நான் மண்குடிசையில் இருப்பேன், நீங்க மேட்டில் இருப்பீங்க, நான் பள்ளத்தில் இருப்பேன். அப்புறம் நீங்க கல்வி மறுக்கப்படாத சமூகம், நான் கல்வி பல ஆயிரம் ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் மறுக்கப்பட்ட சமூகம். ஒரு 2 பேரும் ஒரு இடத்துக்கு வந்து பொது திறன் லெவல் வந்து கடினம். இப்போ நீங்க எப்படி நீங்க கவனிக்கணும்னா, 100 நாள் வேலைக்கு போற எங்க அம்மாவுக்கு என்ன உப்பு ஒரு அரிசி பருப்புக்கு வரியோ அதே வரி தான் சரக்கு மற்றும் சேவை வரி, அதான் அம்பானி மனைவியும் கட்டுவாங்க. உங்களுக்கு வரி ஒண்ணா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒண்ணா இல்ல. அப்ப சமபங்கிறது சரியா இல்ல, உரிய உரிமை உங்களுக்கு விளங்குதா? அப்ப அந்த அடிப்படையில் இந்த குடி, இந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரியதை பிரிச்சு கொடுக்கப்படணும். அதான் எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காதே, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறது காரணம் அதுதான். இப்ப எங்கெல்லாம் குடிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறது காரணம் நீண்ட காலமா ஐயா ராமதாஸ் நாங்கெல்லாம் கேட்கறது காரணம் அதான். நீங்க அவரவருக்கு உரியது கிடைச்சிட்டா சமூகத்துல போட்டி பொறாமை, உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க போய் ஒரு பிரச்சனை வராது. அவருக்கு உண்டானது கிடைச்சிச்சுன்னா போய். அப்ப எல்லாருக்கும் உரிய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை சரியா பிரிச்சு கொடுக்கறது கொண்டு வந்தது பேர் தான் இந்த சமூக நீதி. உங்க விளங்குதான்னு சொல்றது. இப்ப நீங்க வந்து ஐயா வந்து நாங்க 18 விழுக்காடு எங்களுக்கு இருக்கு. யாருக்கு? பறையர் தேவேந்தருக்கு, ஆதி தமிழ் குடிகளுக்கு தேவேந்தர். இதுல திடீர்னு எடுத்து உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு அந்த கொடுத்துரு. நீ பொதுவில் தானே 10 விழுக்காடு எப்படி கொடுத்தாங்க? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பொதுவில் இருந்து அதுல தானே கொடுத்துருக்கணும். நீங்க அவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்தீங்களா? பொதுவில் இருந்து பிரிச்சு 3 விழுக்காடு இல்ல 6 விழுக்காடு கூட கொடுங்க. யார் கேட்க போறா? எனக்கே 10 நாளே நெலிஞ்ச தட்டில் 4 பருக்கை போடுச்சா? அதுல 2 எடுத்து கொடுத்தா அப்படி சரி கொடுத்துட்டீங்க விடு. நீ பிசி எம்பிசில இருந்து கொடுத்துக்க முடியுமா? நீ எதை கொடுத்தா வெளியே நடமாடி இருக்க முடியுமா? நான் கேட்கறது பதில் சொல்லு. நீ எனக்கு குரல் இல்ல, அதிகார வலிமை இல்ல, அரசியல் வலிமை இல்ல, நான் அப்படினால நீ டக்குன்னு கொடுத்துட்ட. ஏன்னா நான் கேட்க வேண்டியவங்க உனக்கு 2-3 சீட் வந்து நிக்கிறதுனால நீ ஏன் சீட் எடுத்து கொடுத்துட்ட. சரி கொடுத்துட்ட. அப்ப அதுல என்ன பண்ற? பிரியாரிட்டி, முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஒரு சரத்தை சேர்க்கிறது. அது எப்படி வருது? நீங்க உங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு 18 விழுக்காடு இருக்கு, 3 போயிருச்சு, மீதி 15 இருக்கா? இந்த 15ல இவங்களுக்கு அவங்க 3 அப்படியே, அவங்க வீட்டு சாப்பாடு அவங்க அப்படியே இருக்கு, என் வீட்டு சாப்பாடு இருக்குல்ல இந்த 15, இதுல இவங்க சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு முன்னுரிமை. இதுலயே அவங்க வருவாங்க, அவங்களுக்கு போக எனக்கு அப்படின்னு சட்டம். இது எவ்வளவு பெரிய துரோகம் பாரு. இப்ப எப்படின்னா அவங்களுக்கு போக எனக்கு மிச்சம்னா, ஒரு பல்கலைக்கழகத்துல 4 பேராசிரியர் வேலைனா எஸ்சிஏ 5 வேலைனா 4 போயிருது, மீதி 1 இருக்கு. அதுல நான் பறையர் எடுத்துக்கிறதா, இல்ல தேவேந்திரர் எடுத்துக்கிறதா, இல்ல ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி எடுத்துக்கிறதா? 1. இப்ப எவ்வளவு பெரிய துரோகம் இது. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ பொதுல இருந்து எடுத்து கொடுத்து என்னை பாதிக்காம தட்டாந்து இருக்கணும். நீ எடுத்து கொடுத்துட்டு அதுல முன்னுரிமை போட்டதான் சொல்றேன். நீ கொடுத்தது தப்பு இல்ல, கொடுத்துட்டா விடு. இந்த பிரியாரிட்டி தூக்கு, முன்னுரிமை தூக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்? அந்த 3 ரொம்ப நாளா 14 ஆண்டுகளா இழந்துட்டேன். அந்த 3ஓட இன்னும் 2 சேர்த்து 5 போடு, எனக்கு 20 கொடுன்னு கேட்கிறேன். நீ கொடுக்க மாட்டேன், நான் வந்து போடுவேன். உங்களுக்கு புரியுதா? அதான் நான் சொல்றது. நீ கொடுத்ததை நான் எடுத்து சொல்லல, ஏன் கொடுத்தா நான் கொடுத்துட்டேன். இந்த முன்னுரிமை ரொம்ப இடிக்குதுங்க. அதனால என்ன சொல்றது விளங்குலப்பா? அது அப்படிதான் நம்ம சொல்றோம். யாருக்கும் இடப்பகிர்வு வேணாம்னு நம்ம சொல்லல, அவரவருக்கு உரியதை கொடுப்போம். இப்ப நீங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா, பஞ்சாப்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னா, பஞ்சாப்ல எங்க இருக்குன்னு சொல்லணும். அங்க வாழ்றல அவன் யாருக்கு கொடுக்கணும். இப்ப ஆந்திரால வாழ்ற எனக்கு கொடுக்கணும். கர்நாடகால 1.25 கோடி நாங்க இருக்கோம். அதுல ஆதி தமிழ் குடிக்கு நாங்க 75 விழுக்காடு, நாங்க 75 லட்சம் பேர் இருக்காங்க. எங்களுக்கு அங்க எஸ்சின்னு எங்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு இருக்கா? சிறப்பு வாய்ப்பு இருக்கா? பாருங்க இருக்கான்னு பாருங்க. அதர் பேக்வர்ட்ல தான் நாங்க இருப்போம், ஓபிசில தான் இருப்போம். அப்ப காலங்காலமா என்னுடைய பெருந்தன்மையும் பேரன்பையும் நீ இழிச்சாத்தன்மை கருத கூடாதுல. உன்னுடைய வளம் உனக்கு நின்றுக்கிற, முல்லை பெரியார் தனியா இருக்கு, கர்நாடகா தனியா இருக்கு, என்னுடைய நெய்வேலி உனக்கு, நரிமணம் பெட்ரோல் உனக்கு, அணுகுல மின்சாரம் உனக்கு, அணு மின்சாரம் உனக்கு, என் வளம் எல்லாருக்கும். நான் மட்டும் இந்தியனா இருக்கணும். நீங்க கனடாவே இருந்துவீங்க, நீங்க அப்படியே நீங்க எல்லாம் உங்க மாநிலத்துக்கு உங்க ஆளா இருந்துவீங்க. எப்படி ஆவின் இல்ல அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே நானே அதை இடிக்கூடாது போராடி இருக்கேன். அதை இடிக்க அப்ப கட்ட அனுமதிச்சவனை தான் கொஞ்சம் சரி பண்ணணும், பச்சை மட்டை வச்சு போலக்கணும். நீ அன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு 60 வருஷம் கூடிய 60 ஆண்டுகளா வாழ்ற மக்களை இன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு சொல்ற, ஆக்கிரமிப்புன்னு சொல்றவன் யாரு? ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க? முதல்ல ஒரு செங்கலை போய் நட்டான்ல, அவனுக்கு மின் இணைப்பு, வீடு கட்ட உரிமை, எரிகாற்று இணைப்பு, நீர் இணைப்புலாம் கொடுத்தது யாரு? அந்த தெருக்கல்ல பாதை போட்டு கொடுத்த ஐயோக்கிய பேர் யாரு?
அவன்கிட்ட வீட்டு வரி வசூலிச்சவன் யாரு? அப்ப இவ்வளவு காலம் வாழ விட்டு இப்பதான் ஆக்கிரமிப்பு உனக்கு இது பண்ணுதா? இப்ப இது ஆக்கிரமிப்பு. நான் கடற்கரையில 4 கல்லறை இருக்குல்ல, அது ஆக்கிரமிப்பு இல்ல, அது கடற்கரை ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை எப்ப இடிக்கிறது? யார் இடிக்கிறது? கடற்கரை தானே. உனக்கு எப்படி கல்லறையாச்சு? நீ என்ன தேச விடுதலைக்கு என் பாட்டு பாபுஜி மாதிரி செக் இழுத்தியா? இல்ல யாரு நீ? எங்க பாட்டு மருந்து வண்டி தூக்குறதுனியா? தீரன் சின்ன மலை மாதிரி தூக்குறதுனியா? இல்ல என்ன பண்ண? அது நான் இடிக்க மாட்டேன், அதுவா இடி. அதுவா இடி. அதனால ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு போக மீதியை நான் பராமரிப்பேன். புதிய நீர்த்தக்கங்கள் உருவாக்கி அறிவு சமூகம் எல்லாரும் இருக்கிறீங்க. உலகத்தில் இயற்கையின் அரும்பெரும் கொடையா நமக்கு தந்தது பள்ளிக்கரணை ஏரி. கடலின் நீர்மட்டம் எவ்வளவு அந்த அளவிற்கு இதன் நீர்மட்டம் இருக்கும். அது அவ்வளவு பழுப்பு நிலை சதுப்பு நிலை ஏரி, அளவு விலை உயர்ந்த இறால்கள் மீன்கள் உருவாகிறது. உலக நாடுகளின் பறவைகளாம் வந்து உணவு பறந்து சென்றது. அப்படி ஒரு ஏரியை யாராவது குப்பை கொட்டி மூடணும்னு யாருக்காவது இப்ப எந்த கொம்பை வந்தாலும் அதை புனரமைக்க முடியாது, சீரமைக்க முடியாது. இருக்கிற கொஞ்சம் கொண்ட பாதுகாக்கலாம், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் ஏரிக்குள்ள ஒரு சாலையை போட்டு பிரிச்சு அங்கங்கே அப்படியே நெருக்கி குப்பையை கொட்டி முடிட்டான். எந்த மூளைங்கிற உறுப்பில்லாத கூட செஞ்சுக்க மாட்டான். அந்த ஏரியை குப்பமேடாக்கலாம். நீ குப்பையை கொட்டு, வேற ஒரு பொது இடத்துல கூட கொண்டு கொட்டு வை, ஏரிக்குள்ள கொட்டலாம்னு யாராவது சிந்திப்பானா? யாராவது? எப்படி கால குடும்பம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு வெடிக்கும். அதை விட்டுருவோம், வேற ஏதாவது கேளுங்க. ஆனா பால் மற்றும் பால் பொருட்களுக்கு தனியா தொழிற்சாலை அமைப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆவின் இதே வேலை தானே செஞ்சுட்டு இருக்கு. இதுல நீங்க என்ன மாற்றம் செய்ய போறீங்க? என்ன செய்யுது ஆவின்? பால் மற்றும் பால் பொருட்களை தயாரிக்குது, வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யுது. எங்க செய்யுது? நீங்களும் செய்றீங்க. பால் எங்க இருந்து? எத்தனை பேர் வேலை கொடுக்குது? பால் எங்க இருந்து வாங்குறது? எங்க இருக்கு தயாரிக்கிற இடத்துக்கு? கூட்டிட்டு போங்க, அந்த பால்ல இருந்து இவ்வளவு தயாரிச்சு இப்படி ஏற்றுமதி செய்து இப்படி பண்ணுதுன்னு. குஜராத்ல இருந்து அமுதம் பால் வாங்கிட்டு இருக்கு, எதையா போயிட்டு இருக்கு. ஆந்திரால இருந்து பால் வாங்கிட்டு இருக்கு அரசு. என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அது இருந்தா நான் செஞ்சேன். அப்ப நான் அதான் செய்தேன். நீ ஆடு மாடு வைக்கிறது அசிங்கம்ங்கற? என்ன அசிங்கம்? 4 கோடி 3 கோடி லிட்டர் பால் கொண்டு வருவாங்க. எங்க குழாயில இருந்து பிச்சுவீங்களா, மாட்டு காம்பல இருந்து பிச்சுவீங்களா? எங்க இருந்து பிச்சுவீங்க? அதுல வந்து உங்களுக்கு தெரியுங்க, போட்டிங்கிறது கோட்பாட்டு அளவு போட்டி தான். உங்களுக்கு இதுவரை இந்த நாட்டில் என் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகள் தினந்தோறும் போராட்டம் நடக்குது. அதை நீங்க என்னையோட நீங்க ஊடகத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்க நல்லா கவனிப்பீங்க. ஆசிரியர்கள், படிப்பிக்கிற ஆசிரியர்கள் பாதையில் நிற்கிறாங்க, மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க, செவிலியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க, வேளாண்குடி மக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க. எல்லாருமே வீதிக்கு வந்து போராடும் போது அரசு நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்லுது. இப்ப கடந்த காலத்தில் நிறைய போராட்டங்கள் வந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ என்னன்னா, இந்த போராட்டங்களை எல்லாம் கையெடுத்தது யார்? இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு திணித்தது யார்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதை தந்தது யாருன்னா இவர்கள் தான். இதையெல்லாம் தந்தவர்கள் இவர்கள், இதை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் நாங்கள். அதுல இருக்கிற வேறுபாடு புரியுது. இவங்க 3 பேரும் ஒரு இலவசம் இருக்காங்க, நாங்க இல்லைன்னு இருக்கோம். இப்போ யாருக்கும் போட்டின்னு அது ஒரு கரை, இது ஒரு கரை. அவர்கள் திராவிடர்கள்ங்கிறாங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். அவங்க இருமொழி கொள்கைங்கிறாங்க, நாங்க ஒரு மொழி கொள்கை. விரும்பினால் எம்மொழியும் கற்போம்ங்கிற. அது ஒவ்வொன்றிலையும் மாறுபடும். இதுக்குள்ளதான் போட்டி இருக்குமே ஒழிய, நீங்க இப்ப இலவசம்ங்கிறாங்க, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன். நான் அதை கொடுப்பேன். நான் இலவசம் தரேன், கல்வி மருத்துவம் தூய குடிநீர் தரேன், மற்றதெல்லாம் இலவசம் தர முடியாதுங்க. அப்ப இந்த கோட்பாட்டு அளவில் நாங்க மாறிபட்டு நிக்கிறோம். இதுக்குள்ளதான் போட்டி இருக்க முடியும். இந்த நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒண்ணு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. இந்த நாளை தவிர வேற இருக்காங்களா? அப்ப அதனாலதான் இந்த நாளை எதிர்த்து நாங்க நிக்கிறோம். இப்ப உங்களுக்கு விளங்குதா? அதுல அவங்க குறிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு இவங்க எதிரி, இவங்க அது எதிரி. இப்ப என்டிஏவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்டிஏக்கு என்ன பிரச்சனை வருது? இங்க ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி எடப்பாடி வரதா, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஸ்டாலின் ஐயா வரதா? திமுகவா அதிமுகவா? பிசாசா பேயா? பேயை விட்டுட்டு பிசாச கல்யாணம் பண்றதா? பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேயை கல்யாணம் பண்றதா? இப்ப நாங்க இந்த பேயை தள்ளிட்டு ஒரு தேவதையை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோம். தீமைக்கு மாற்று தீமை இல்ல. நபிகள்கிட்ட கேட்கறாங்க, தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு. நான் நன்மை வச்சு தான் ஒழிப்பேன். இப்ப நன்மை யாரு? இப்ப அதிமுக திமுக ரெண்டு வெவ்வேறு கட்சி. இப்ப திமுக 11 அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள். சொல்லணும் பேர் சொல்லணும்னு இல்ல. இப்ப கூட புதுசா கொஞ்சம் பேர் போய் சேர்ந்து அடுத்த அமைச்சரவை வந்தா அதுலயும் அவங்க. அப்ப ரெண்டு வெவ்வேறு கட்சி எப்படி சொல்றீங்க? கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாதிரி இருக்கா? இங்கே டாஸ்மார்க் இருக்கு, இங்கே இருக்கும். இங்கே ஊழலஞ்சிருக்கும், ஊழலஞ்சிருக்கும். இங்கேயும் மலை வெட்டுவாங்க, மணல் அள்ளுவாங்க. எல்லாம் அதே தான் தொடரும். அப்ப ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அப்ப ரெண்டும் ஒரே கட்சி தான். இங்க வந்து சேரும்போது தாய் கலத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் அங்கே நாங்க சேய் கலத்துக்கு போயிட்டோம். தாயை போல தானே பிள்ளை இருக்கும், நூலை போல தானே சேலை இருக்கும். இது சொன்னாக்காவா இருந்தா இது மட்டும் என்ன தேவையாவா வந்துடும்? இது குட்டி சொன்னாவா தான் இருக்கும். அப்படிதான் இந்த கட்சிகள். அதனால இந்த கோட்பாட்டு அளவில் நாங்க முரண்பட்டு நிற்கிற போது அவங்க ஒரு முனையில் இருக்காங்க, நாங்க எதிர்முனையில் இருக்கோம். அவங்க சூலாயுதமா இருக்காங்க, நான் வேளா இருக்கேன். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது மாநில அரசுடைய ஒரு கடமை. ஆனா உள்ளாட்சி தேர்தல் பத்தி நாம் தமிழ் கட்சி நிலைப்பாடு இல்லை. எனக்கு வந்து இந்த உள்ளாட்சியின் மூலமா வந்து அங்கதான் அதிகமா இங்க சாதி மத பிளவுகளும் அந்த தீண்டாமை ஏற்றத்தாழ்வுகளும் அதிகமா இருக்குது நம்ம பாக்குறோம். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலை நடத்தல. என்னோட கோட்பாடு, நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே என்ன ஒரு உள்ளாட்சி, நானே வேற தண்ணி ஊத்துறேன், அங்கே ஒரு வேலைக்காரன்னு கேட்கிறேன். ஆனாலும் நமக்கு மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியரே போதும் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க. இப்போ எல்லாரும் இது பண்றதுனால இந்த அதிகாரத்தை, நிர்வாகத்தை பரவலாக்குங்கிற அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும். ஏன்னா நம்ம ஊழல் லஞ்சம்ங்கிறது சொல்லுல கூட இல்லாம ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நம்ம உண்மை நேர்மையான நிர்வாகத்தை உனக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன். அப்ப அதுக்கப்புறம் நீ தேவைக்கு அதிகமாக பணம் சேர்க்க வேண்டிய அவசியத்தை இல்லாத ஒழிச்சிட்டேன்னா அது ஒழிஞ்சிடும். அதனால நம்ம நடத்துறோம் நல்ல சிறப்பா நிர்வாகத்துக்காக செய்யும். சார் 15 ஆண்டு காலம் நீங்க சொல்லிட்டு நீங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு தேர்தல் போதும் ஒரு திட்டங்களை நம்ம கொண்டு வரும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இரு திராவிட கட்சிகளை தாண்டி புதுதா ஒரு கட்சி வந்து தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியாததுக்கு காரணம் இந்த சாதி மத அரசியல் அப்படின்ற அந்த கட்டமைப்பை
உடைக்கிறதுலயோ இல்ல மாத்துறதுலயோ எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு முற்பட வேண்டியது இருக்கு ஒரு வெற்றிக்கு, அதை தாண்டி. இல்ல சாதி மத உணர்ச்சிங்கிறது தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்ல, அது மானுட குலத்துக்கே எதிரானதா இருக்குது. அது குறிப்பா எங்களுக்கு வந்து பெரிய பேரிடரா இருக்கு. அதனாலதான் கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய்ங்கிறது எங்க புரட்சி பாவலர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பண்ண, அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பண்ண பாவலன் என்ன சொல்றான்? சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழை உயிருக்கு நேரா பண்ணவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று பாடல. முதல்ல சாதியை ஒழிக்கணும்ன்றான், நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. அப்ப இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும், இந்த இதுல என்ன அன்பு தம்பிதங்கள் என்ன உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். சாதியே அரசியலாகி அதிகாரமானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் இருக்காது. மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருமானால் அங்க மனிதநேயம் மானுடம்ங்கிறது இருக்கா, செத்தே போயிடும். பணம் அரசியலாயிருமானால் அங்கே ஒழுக்கம் பண்பாடு இருக்கவே இருக்காது. இது மூணையும் கடந்து ஒரு அரசியலை நம்ம கட்டமைக்கணும். உங்களுக்கு புரியுது? சாதி மத உணர்ச்சிங்கிறது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, அரசியல் எல்லா உயிரினுக்குமானது. இந்த எல்லா உயிரினுக்குமான அரசியலில் இந்த சாதி மதம் மனிதனுக்குமான உணர்ச்சியை கலப்பது என்பது சரி வராது. அதனாலதான் நாங்க இந்த சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு திட்டு நீ போட்டாதீங்கிறது, சாதி பார்த்து இடம் கொடுக்காம மாத்தி கொடுக்கறது காரணமா அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வருது. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் எங்க பொது தொகுதியில நான் ஆதி தமிழ் குடியை நிறுத்தணும், அங்கெல்லாம் எனக்கு அதிக வாக்கு வருது அப்படின்னா மாறுதுல, ஒரு மாறுதல் வருதுல. அப்ப அதை செய்யணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் மாறுதல்ங்கிறது, ஒரே நாள்ல வராது. ஏன்னா அது சிறுக வரும், மக்களின் மனத்துக்குள்ள அந்த மாறுதல் வரணும். அது நீங்க சொல்ற மாதிரி பெரிய இடையூறு தான். இந்த ஒரு நல்ல அரசியலை கட்டமைக்கிறது பெரிய தடை தான். ஆனா இப்ப நீங்க வந்து பெண்களுக்கு வந்து ஒரு தனி தொகுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்வழி பண்ணிருக்கீங்க. ஆனா பெண்களுக்கு வந்து தனி தொகுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ இங்க தனி தொகுதியே பாத்தீங்கன்னா பெரிய சிக்கலா இருக்கு. உதாரணத்துக்கு வந்து தனி தொகுதியில வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆர் ஆசா என்ன சொன்னாருன்னா, நான் 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவா நான் போய் பேச மாட்டேன், ஏன்னா நான் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், நான் பொதுவா தான் பேசணும் அப்படின்னு சொல்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அப்ப இந்த தனி தொகுதியை ஒரு சிக்கலா இருக்கும் பொழுது பெண்களுக்கான தனி தொகுதியை நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதே போல நீங்க அரசியலமைப்பில் நிறைய மாற்றங்கள் வந்து செய்யணும்னு சொல்லும் பொழுது அரசியலமைப்பில் வந்து போதியமான அளவுக்கு வந்து பாதுகாப்பு தமிழர்களுக்கு இல்ல நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா, அது என்ன உங்களுக்கு இப்ப பெண்களுக்கு கொடுக்குறேன். இப்ப 3 ஆண்கள் போட்டியிட தொகுதியில என் பிள்ளை 117 இடம் நான் பெண்கள் கொடுத்துருக்கேன். எல்லா தொகுதியிலையும் எல்லா கட்சியும் பெண்களை நிறுத்துறது இல்ல. இப்ப 3 ஆண் வேட்பாளர்களோட என் பிள்ளை ஒரு பெண், என் தங்கச்சியோ ஒரு அக்காவை போட்டியிடும் போது அது சரியில்லை. அப்போ பெண்களுக்கு தனியாக பெண்கள் தான் போட்டியிட முடியும். இப்ப உள்ளாட்சியில வந்து அம்மா ஜெயலலிதா 50 விழுக்காடு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா அது பெண்களுக்கு சம வாய்ப்பு அரசியலின் அதிகாரத்தையும் கொடுக்குற மாதிரி வந்துடும். அதுதான் சரியான பாதுகாப்பா இருக்கும், சரியான உரிமை பகிர்வா இருக்கும். அதை தான் நான் சொல்றேன், அதை தான் கொண்டு வரணும். இல்ல அதுதான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணி திட்டம். நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை இப்ப எனக்கு குறுகிய காலம் தான் இருக்கு, நான் தொடங்கிட்டேன்னா நான் ஒரு ஆட்சி முறையை மாத்தி இப்படி எல்லாம் நிர்வகிக்க முடியும்னு காட்டிட்டேன். இப்ப எங்க தலைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளாலையும் ஒரு நாட்டை கட்டமைக்க முடியும், ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியும், நம்மளாலையும் படை நடத்தி ஒரு நம்ம நாட்டை ஆள முடியும்னு காட்டிட்டாரு. இப்ப எங்களுக்கு வந்து உலகம் அதை முழு இசையோட அங்கீகரிக்கலை ஒழிய நாங்க எல்லாமே அடைஞ்சிட்டோம். அப்ப அதை காட்டும் போது அந்த கனவு எனக்கு தெரியுது. இப்ப நான் வந்து காட்டிட்டேன்னா என் பிள்ளைக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன், எங்க பெரியப்பா எங்க மாமா வந்து இப்படி ஆட்சி செஞ்சாரு, இப்ப நான் சொல்றேன் என் தாத்தா அப்படி பண்ணா, இப்படி கொண்டு வந்த அணையை கட்டினா, எங்க பள்ளிக்கூடம் கட்டினா அப்படி நான் போட்டு தொடங்கிட்டேன்னு வச்சுக்கிறேன், என் பிள்ளையை தொடர்ந்து கொள்வாரு. என்னோட அடித்தளம் உறுதி ஆயிடுச்சுன்னா அழகான கூரையை என் பிள்ளை போட்டுருவாங்க. நான் அதுவே இல்லாம தத்தளிக்கிறேன் பாருங்க. எனக்கு முன்னாடி என் முன்னவர்கள் வந்தவங்க எல்லாம் சமரசம் செஞ்சு தாளலைன்னா எனக்கு இந்த சிரமம் வந்திருக்காது. நான் நிக்கிற உறுதியோட எனக்கு முன்னாடி நின்றுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வேலை எளிதா இருந்திருக்கும். அது இல்ல. அதனால இங்க எப்படின்னா நானே மண்ணை மிதிச்சு, நானே கல்லை எடுத்து, செங்க அச்சு எடுத்து, நானே செங்கல் எடுத்து, நானே கட்டி சிறு கட்டுறது. தம்பி அஜித் வர மாதிரி எனக்கு நானே செதுக்கி வந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுல வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க எனக்கு 5 ஆண்டுக்கு முன்னாடி ஆட்சி கொடுத்துருக்கணும். நான் இதை சொல்லி தான் பாக்குறேன். அதை ஆட்சியில் இருக்கிறவன் விடுறதல்ல, நான் வயிறு வச்சவன் விட மாட்டான், வசதி படைச்சவன் தரமாட்டாங்கிற மாதிரி நானும் விடுறதல்ல. அது நடந்துட்டு இருக்கும். பண்ணுவோம். 5 ஆண்டுல எவ்வளவு மாறுதலை செய்ய முடியும்? கெஜ்ரிவால் கல்வியை தரமா உயர்த்தினாருன்னு நான் சொல்றேன். 5 ஆண்டு தானே ஒரு காட்டிட்டா அப்புறம் அதை பிடிச்சிக்குவாங்க நம்ம பிள்ளைங்க. நல்லது, இது சரியா இருக்க, இதே மாதிரி பண்ணிட முடியும்னு ஒரு முறை தானே. இல்ல நீங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இலவச பேருந்து இப்படி யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம்னா 1 லட்சம் கோடி ஏற்கனவே போக்குவரத்து துறைக்கு இழப்பு இருக்கு. எங்க இருந்து காசு எடுப்பீங்க? இப்ப 6 எரிகாட்டூர்ல கொடுக்குறேன்னு சொல்றாரு தம்பி, அது எங்க இருந்து வாங்குவீங்க? எந்த காசுல இருந்து வாங்குவீங்க? ஏற்கனவே 10 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி கடன் வட்டி கட்டுறோம், எங்க இருந்து வாங்குவீங்க சொல்லுங்க? 2500 கொடுப்பீங்க, எங்க இருந்து எடுப்பீங்க? நான் கேட்கறது பத்தி எங்க இருந்து எடுப்பீங்க? உங்க கிட்ட தான் எடுக்கணும். எந்த வழியில் எடுப்பீங்க? வரியா எடுப்பீங்க. உங்க சொந்த சொத்தை பரம்பரை சொத்தை வித்துட்டு யாருங்களுக்கு தரவில்லை இல்ல. இது இலவசம் எப்படி சொல்றீங்க? மக்களிடமிருந்து மக்கள் காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது சேவை தானே வெளியே. அது எப்படி இலவசமா இருக்கும்? அது ஏன் என்ன நீ வந்து நம்ம பிச்சைக்கார மாதிரி நான் உனக்கு அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், உன்னை யாரா கொடுக்க சொன்னது? உன்னை யாரு கொடுக்க சொன்னது? நீ இலவசம் கொடுப்பாய் உனக்கு தேர்வு பண்ணி வச்சிருக்குது. நீ என்ன கர்ண மகாராஜா மாதிரி கருணை தொகை யார்? நீ இந்த கர்ண மகா பிரபா, நீ என் காசை எடுத்து, அது குறிப்பா எங்க ஆத்தால குடிச்சு கொடுக்குற காசை எடுத்துக்கிட்டு நீ வந்து இது கொடுத்துக்கிட்டு இதுல ஒரு வேடிக்கை தம்பி. ஒரு நல்ல ஆட்சியாளன் அதை சிந்திக்க மாட்டான். எப்படி இருந்து கொடுப்பீங்க? தாலிக்கு தங்கம், சரி பட்டு புடவை 1/2 பவன் 1 பவன் தாலி வாங்கி கூட ஒரு பிள்ளை கழுத்துல கட்ட முடியாத அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் வாழ போறானா? எவ்வளோ விட போடாங்கிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அவனுக்கு நிரந்தர வருவாய் பெருக்கத்தை கொடுப்பேன், அவனை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேங்கிற ஆட்சி. இப்ப நான் ஏன் தனிச்சு நிக்கிறேன்? அது ஒரு தற்சார்பு தான். என்னை நம்பிதான் நான் என் கனவை இன்னொருத்தட்ட கொடுத்து செயல்படுத்துன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் தான் செய்யணும். அதான் இது ஒரு தற்சார்பு. அது மாதிரி அந்த வாழ்க்கை முறையை அவனுக்கு தரேன். தற்சார்பு பொருளாதாரத்தை தரேன். ஒரு அடிப்படை உணவு தேவையில கூட ஒரு நாடு தற்சார்பு அடைய முடியலன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ